ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அமீஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கிறீங்க? இப்போ நம்ம 7 டேல்ஸ் ஆஃப் 7 கிங்ஸோடைய 4th எபிசோட் பார்க்க போகிறோம். 3rd எபிசோடில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, சுகா அண்ட் யோஷனை வந்துட்டு ரொம்ப பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு வீமன் குக் 3 பேர் சேர்ந்துட்டு ஷாப்பிங் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது காரில் தான் மிஸ்டர் சுகா சொல்லுடி. சாரி சொல்லு யோஷன். இட்ஸ் ஓகே சார். எதுவும் சொல்ல வந்தீங்க கால் வரதுக்கு முன்னாடி? ஆமாம், உனக்கு ஷாப்பிங்க்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஆக்சுவலாக 2 கிஃப்ட் வாங்கினோம் சார். ஹேண்ட்பேக்கு, ட்ரெஸ்ஸு. பேக் ரெடியாக தான் இருக்குது. ட்ரெஸ் தான் கொஞ்சம் அல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது. ஒரு 30 மினிட்ஸில் முடிஞ்சிடும் சார். ஒரு 45 மினிட்ஸில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓ ஓகே. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொன்னீங்க. எங்கேயாச்சும் வெளியே போகலாமா சார் ஷாப்பிங் முடிஞ்சதும்? அதுக்கு தான் கேட்டேன். அவளே நம்ம ரூட்டுக்கு வரா. ஓகே சார். ஆன் த வேல ஒரு லைப்ரரி இருக்குது, அங்கே போகலாமா? நல்ல புக்ஸ் எல்லாம் படித்தா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையும். அதான் வீட்டிலையே இருக்கே. பொட்டேக்கு வந்துருச்சு, இறங்கு, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். ஓகே சார். இப்போ யோஷன் கடைக்குள்ளே போயிட்டு அவளோட மொபைலில் வந்துட்டு அந்த ஷாப் மேனேஜர்கிட்ட காமிச்சு, இந்த ட்ரெஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இது ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ரெடியாக இருக்குது மேம். நீங்கள் சொன்ன ஸ்டோன் ஒர்க் எல்லாமே பண்ணியாச்சு. சைஸ் மட்டும் சொன்னீங்கன்னா பேலன்ஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே. இந்தாங்க, இதுதான் சைஸ். இப்போ அவன் பேசிகிட்டு இருக்க டைமில் சுகா உள்ளே வராரு. மிஸ்டர் சுகா, கொஞ்ச நேரம் இங்கே உட்காருறீங்களா? நான் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. சுகா ஷாப்குள்ளே போயிட்டு ஒரு சேரில் உட்காந்துட்டு அப்படியே மொபைல் எடுத்து ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்காரு. யோஷன் அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருக்கிறா. அப்போது வந்துட்டு அங்கே ஒரு சேல்ஸ் கேர்ள் வந்து, மேம் நைட் ட்ரெஸ்லாம் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறோம், பார்க்குறீங்களா? ஓகே காமிங்க. இப்போது சேல்ஸ் கேர்ள் வந்து ஒரு மாடலாக காமிச்சிட்ருக்காங்க. அதை யோஷன் வந்து எடுத்து நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வச்சு பார்த்துட்ருக்குறா. சுகா அதை நோட் பண்ணுறாரு. இவளுக்கு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறா போல் அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிச்சு பக்கத்தில் வராரு. சுகா அவளை பார்த்துட்டு, உனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறியா? ஆமாம் சார், என்கிட்ட 1 மினிட். எப்போ பாரு கரெக்டாக கால் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டு கால் அட்டென்ட் பண்ணுறாரு. சொல்லுடா. ஹாய், என்ன பண்ணுறீங்க? டேய், என்னடா உன் பிரச்சனை? என்னடா வேணும் உனக்கு? அப்போது வி வந்துட்டு ஜேகே கிட்ட ஃபோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு, டேய் டென்ஷனாக இருக்காரு போலடா. அப்போ ஜிம்மின்னு சொல்கிறான், கொடுடா நான் பேசுகிறேன் அப்படிங்கிறான். டேய் ஹலோ, டேய் இருக்கியாடா? சுகா நான் தான்டா ஜிம்மின். என்ன வேண்டா அவனுக்கு, எதுக்குடா சும்மா சும்மா கால் பண்ணுறான்? ஒன்றும் இல்லைடா. சரி, எப்படி போயிட்டுருக்கு? ஏதாச்சும் ட்ரை பண்ணியா? எங்கே விடுறான் அந்த 2 தடவையும் கரெக்ட் டைமில் கால் பண்ணிட்டான். சரி கோவப்படாத. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கா அவள்? அது எதுக்குடா நீ கேட்குற? உனக்கு ஐடியா கொடுக்கதாண்டா. ஐடியாலாம் நானே யோசிச்சிட்டேன். அவள் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறா, அதுக்கு நான் பில் பே பண்ணி அதான் அந்த ட்ரெஸ்ஸையே அவளுக்கு நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன். அப்படியே ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். என்னடா சொல்கிற? ட்ரெஸ்ஸு ஓகே தான், நல்ல ஐடியா தான். ஆனால் அவள் இப்படி சும்மாலாம் ஷாப்பிங் பண்ணுற பொண்ணு இல்லையே. ஜேகே, அவளுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறான்னு கேளுடா. இப்போது சேல்ஸ் கேர்ள் அங்கே பேசிகிட்ருக்குறா. மேம், அவர் பிடிஎஸ் சுகா தானே? ஆமாம். ஐயோ, நான் பிடிஎஸ் ஆர்மி மேம். அவர்கிட்ட ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி தரீங்களா? நீங்களே போய் வாங்கிக்க வேண்டியதானே? அவரை பார்த்தா பக்கத்தில் போக பயமாக இருக்குது மேம். என்ன மூடில் இருக்காருன்னு தெரியலையே. அதெல்லாம் நல்ல மூடில் தான் இருக்கார், சும்மா போங்க. ஆர்மிஸ்லாம் அவர் எப்பவும் திட்ட மாட்டார். பட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அப்படியா? ஓகே மேம், நான் போய் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறா. அப்போ யோஷனுக்கு கால் வருது. ஜேகே தான் கால் பண்ணுறான். அந்த ஈவெண்ட் பிளானருக்கு எவ்வளோடி பே பண்ணணும்? ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா கிளம்ப சொல்லுடா, நான் பே பண்ணிட்டேன். அப்படியா? ஓகே. சரி, நீ என்ன பண்ணுற? முடிஞ்சுதா? இல்லைடா, முடிய போகுது. அல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. சும்மா எனக்கு நைட் ட்ரெஸ் பார்த்துட்ருக்கேன்டா. உனக்கு நீ நைட் ட்ரெஸ் பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்படி ஜிம்மின் கிட்ட கண்ணை காமிச்சு பேசிகிட்ருக்குறான். ஆமாண்டா, நான் சொல்கிறேன், எதுக்கு என்கிட்ட திரும்ப சொல்லிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, கட் பண்ணடி, சும்மா நசாசன் பேசிகிட்ருக்க. எருமை. அப்போ ஜிம்மின் வந்துட்டு, அவன் நைட் ட்ரெஸ் எடுக்கிறாடா, அதெல்லாம் கொடுத்து யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? அப்போது சேல்ஸ் கேர்ள் வந்துட்டு அங்கே ஆட்டோகிராஃப் வாங்க வந்திருக்கு. அவளுக்கு ஆட்டோகிராஃப் போட்டுக்கிட்டே சுகா பேசிகிட்ருக்காரு. எனக்கு எப்படா ஜிம்மின்னு தெரியும்? அதுக்குள்ளே தான் அவன் கரெக்டாக கால் பண்ணிட்டானே. நல்ல வேலை சொன்னேன். இந்த பிளான் அப்படியே ட்ராப் பண்ண. ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுடா. சரி வை.
அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகா கட் பண்ணிடுறாரு. ஜிமின் டேய் கட் பண்ணி விட்டுட்டான்டா அப்படிங்கிறான். அப்போது உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. இப்போ யோஷன் வந்துட்டு இந்த லூஸுக்கு என்னாச்சு, அத்வா கால் பண்ணிவிட்டு கட் பண்ணுன்னு என்னைய திட்டுது ஷோ அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போதே சேல்ஸ் கால் வராங்க. மேம் அவர் ஜிம்மன் சார் கூட காலில் பேசிகிட்டு இருந்தார் மேம், அப்படியே எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு நோட் புக்கை ஹக் பண்ணிக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்கு. ஆ ஜிம்மின் கிட்டேயா? ஆமாம் மேம், நான் போனப்போ எனக்கு எப்படா ஜிம்முன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார், அதை வச்சு தான் சொல்கிறேன். ஓ ஓகே ஓகே, இந்தாங்க இந்த நாளையும் பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்கே, இல்லைனா இந்த 3 idiots இப்படி மாற்றி மாற்றி கால் பண்ண மாட்டானுங்களே, ஒருவேளை எனக்கு தெரியாமல் சரக்கடிக்க பிளான் பண்ணுறானுங்களோ. பார்த்துக்கலாம். மேம் அல்ட்ரேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சு மேம், செக் பண்ணிட்டிங்கன்னா பேக் பண்ணிடலாம். ஆ சூப்பர் சார், காமிங்க. ஓ வாவ் சூப்பர், நான் காமிச்ச பிக்சரில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே பேக் பண்ணிடுங்க சார். ஓகே. அப்போது எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க, பில்லும் பே பண்ணிட்டா. அப்போ சுகா கிட்டே போயிட்டு சார் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, கிளம்பலாமா? பே பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். எப்படி நீ வாங்குகிற சேலரியெல்லாம் வழக்கம் போல் எங்களுக்கே செலவு பண்ணிடுவியா? இதில் என்ன சார் இருக்குது, எனக்கு ஒரு ஆளுக்கு மந்த்லி 5 lakhsங்கிறதெல்லாம் ரொம்ப ஓவரு சார். நான் இதை வச்சுட்டு என்ன சார் பண்ண போகிறேன், இது ஜஸ்ட் கிஃப்ட்டு தானே சார், ஸோ நோ ப்ராப்ளம். அப்போது இது ஆரமோட கிஃப்ட் இல்லையா? பேசிக்கிட்டே 2 பேரும் கார்கிட்ட போகிறாங்க. ஹேண்ட்பேக் அவர் தான் வாங்க சொன்னார். இந்த ட்ரெஸ்ஸு மேம் வந்து ஆன்லைனில் ரொம்ப நாளாக விஷலஸில் வச்சுருந்தாங்க சார், ஸோ அதான் வாங்கினேன். ஆனிவர்சரிக்கு நம்மலாம் கிஃப்ட் பண்ண முடியாதுல்ல, ஸோ இதையும் அவர்கிட்டயே கொடுத்துருவேன். சரி, பேக் சீட்டில் வச்சுட்டு ஏறி உட்கார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சீட்டில் வச்சுட்டு உட்கார்றா. சார் இந்த சீட் பெல்ட் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது, சர்வீஸ் விடுறப்போ பார்க்க சொல்லணும் சார். ஆமாம் நானும் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேக் ஷாப்புக்கு தான் போகிறாங்க. இப்போது சார் நீங்கள் கார்லேயே வெயிட் பண்ணுங்கள் சார், உள்ளே நிறைய பேர் இருக்காங்க, 2 minutesல நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போ. இப்போ யோஷன் உள்ளே போயிட்டு அந்த பேக்கையும் கிஃப்ட் பேக் பண்ணி வாங்கிட்டு நேராக வரா. சீட்டில் வச்சுட்டு மறுபடியும் உட்காந்துட்டு சீட் பெல்ட் போடுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறா. ஐயோ என்ன எடுத்துட்டியா இல்லை ஹெல்ப் பண்ணவா? இல்லை சார் வந்துடுச்சு, தேங்க்யூ, போகலாம் சார். சுகா இப்போ காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் தூரம் போகணுன்னே ஸ்டாப் பண்ணுறாரு. இங்கே இறங்கு, நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். இங்கேயா? என்ன ப்ளேஸ் சார் இது? இறங்கு, உள்ளே போகிறப்ப தெரியும். ஓகே சார் அப்படின்னு யோஷன் காரை விட்டுட்டு கீழே இறங்குறா. அங்கே இறங்கி சுற்றி பார்க்குறா. அந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டே இருக்கிறா. அது ஃபுல்லாக ஒரு எல்லோ லீவ்ஸாக இருக்கக்கூடிய நிறைய ட்ரீஸ் இருக்குது ரோடோட 2 சைட்லேயும். ரொம்ப சைலண்ட்டான ஏரியாவாக இருக்குது. பெருசாக அங்கே ஆள் நடமாட்டம்லாம் இல்லை. அங்கங்கே 2-3 கப்புள்ஸ் மட்டும் இருக்கிறாங்க. ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வெஹிக்கிள்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது. எல்லாத்தையும் யோஷன் நோட் பண்ணிகிட்ருக்கா. அது எல்லாத்தையும் அவள் பார்த்துட்டே இருக்கும்போதே போகலாமா அப்படின்னு ஒரு வாய்ஸை பின்னாடி திரும்பி பார்த்தா சுகா தான் நின்றுட்டுருக்காரு. போகலாம் சார். அங்கே லைட்டாக மழை தூரிட்டு இருக்குது. 2 பேருமே ரொம்ப சைலண்ட்டாக ஒருத்தர் மாற்றி திரும்பி பார்த்துட்டே அப்படியே நடந்து போகிறாங்க. சுகா வந்துட்டு யோஷனோட ஃபிங்கர்ஸை வந்துட்டு இப்படி லைட்டாக டச் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கரெக்டாக தொட போகிற டைமில் யார்? டே தான் சார். பேசு எப்படி தான் கண்டுபிடிப்பானோ. சொல்லட்டே. என்ன பேபி இன்னும் ஷாப்பிங் முடியலையா? முடிஞ்சுடா, கொஞ்சம் வெளியில் வந்திருக்கோம். அப்படியா? எங்கே? தெரியலடா, சுகா சார் தான் கூட்டிகிட்டு வந்தார். இந்த பிளேஸு செம்ம ரொமான்டிக்காக இருக்குடா. சரி நான் அப்புறம் கால் பண்ணுறேன். எங்கன்னு சொல்லிட்டு போடி. கட் பண்ணிட்டோம். ஜிம்மன் வந்துட்டு என்னவாண்டா? ஷாப்பிங் முடிஞ்சிச்சாண்டா, ஏதோ ரொமான்டிக்கான பிளேஸுக்கு கூப்பிட்டு போயிருக்காராம். செம்மடா, எங்கேயா? தெரில ஜேகே, அதுக்குள்ளே தான் அவள் கட் பண்ணிட்டாளே. சரி விடுடா, அப்புறமா சுகாவுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் சுகா வந்துட்டு இன்னும் கேட்டால் தான் இருக்கிறான், லைனாக மாறலை. அது வரைக்கும் சந்தோஷம்டா. டென்ஷனில் நடந்து காலெல்லாம் வலிக்குது, உட்காந்து பேசலாமா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். வாங்கடா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு வி கூப்பிட்றான். போய் எல்லோரும் சுகர் ரூமில் இருந்துட்டு டேயோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜேகே உள்ளே போனதும் பெட்டில் விழுந்து ஐயோ முடியலடா பாஸ் சாமி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறான். ஜிம்மின் வந்துட்டு சரி இருடா காஃபி கொண்டு வரேன், குடிச்சிட்டு அப்புறமா நம்ம பேசிக்கலாம். டே எனக்கு டீடா. சரி
இப்போது யோஷன் அண்ட் சுகா தான் ரோடோட எண்டுக்கு வராங்க. அங்கே ஒரு அழகான ஃப்ளார் பார்க் இருக்குது. சுற்றி எல்லா பக்கமும் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஃப்ளார்ஸ் தான் இருக்குது நிறையா. அதை பார்த்த உடனே யோஷனுக்கு பயங்கர சர்ப்ரைஸு. வாவ் மிஸ்டர் சுகா, இந்த பிளேஸ் செம்மையாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸிங்காக மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் போலையே. இங்கே வேணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அப்போ சுகாவோட மைண்டில் ஜிம்மன் வந்துட்டு ஃப்ளார் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஆரம் ஒரு தடவை மாவி கூட இங்கே வந்தானா, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான், அதுதான். ஓ சூப்பர் சூப்பர். அங்கே போகலாமா? ஃப்ளார்ஸ்லாம் நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது. வா போகலாம். இப்போ வீட்டில் தான் ஜிம்மன் வந்துட்டு காஃபி போடுறதுக்கு கீழே வரான். அப்போது ஆரம் அண்ட் மாவி 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. என்ன ஹைங் சீக்கிரமாக வந்துட்டீங்க? ஆமாடா, பாப்பா அழுதுகிட்டே இருந்துச்சு, ஸோ சீக்கிரமாக பாட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஆமாம் யோஷனுங்க? யோஷனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாவை பார்க்குறான். அப்போ ஆரம்க்கு புரிஞ்சிருச்சு. ஓ ஆமாம், நான் தான் அவளுக்கு ஒர்க் கொடுத்துருந்தேன், இன்னும் வரலையா? ஒர்க் முடிஞ்சிட்டா. சுகாவில் எங்கேயோ வெளியே கூப்பிட்டு போயிருக்கிறான். சுகாவா? ஓ சுகாவுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு மாவே கேட்குறா. அண்ணி, சுகா வந்துட்டு யோஷனை லவ் பண்ணுறான், அதான் அவனுக்கு ஐடியாலாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். ஓஹோ, இது வேறையா? சரி சரி, யோஷன் நல்ல பொண்ணு தான், செட் ஆனால் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாவை பாப்பாவை தூக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஹைங் மேலே அரேஞ்ச்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. சரிடா. நிஜமாகவே சுகாவுக்கு யோஷன் மேலே? ஆமாம் ஹைங், என்கிட்ட சொல்லவே இல்லை, எங்களுக்கே இப்போ ரீசெண்டாக தான் ஹைங் தெரியும். ஓகே ஓகே. காஃபி போட போகிறேன், உங்களுக்கும் சேர்த்து கொண்டு வரவா? இல்லை வேணாண்டா, நாங்கள் இப்போ தான் குடித்தோம், நீங்கள் குடிங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி ஹைங். ஜிம்மின் இங்கே காஃபி போட்டுட்ருக்கான். அங்கே வந்துட்டு அரமன் மாவேக்கு கிஃப்ட் கூட சேர்ந்து பொக்கேவும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோஷன் பொக்கே வாங்கிட்டுருக்கா. சுகா அவளே தான் பார்த்துட்ருக்காரு. அப்போது அவள் ஃபுல் ஒயிட் ரோஸஸாக இருக்கக்கூடிய ஒரு பொக்கேவை எடுத்து பார்க்குறா. வா, இது செம்மையாக இருக்கே. அதை எடுத்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு கீழே வச்சிடுறா. நம்மளுக்கு எதுக்கு பொக்கேயெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 2 பேரும் நடந்து இன்னும் உள்ளே போகிறாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பொக்கே கையில் வச்சுருக்குறாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு நிறைய தண்ணி இருக்குது. சுகா வந்துட்டு அதை ஈஸியாக ஒரே ஜம்பில் க்ராஸ் பண்ணிடுறாரு. யோஷனுக்கு வந்துட்டு க்ராஸ் பண்ண முடியல. அப்போ சுகா அவளுக்கு கையை நீட்டுறாரு. அவள் சுகாவையும் பார்த்துட்டு அவரோட கையையும் பார்த்துட்டு அப்படியே வெளியே தெரியாத மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அவரோட கையை அப்படியே பிடிச்சிட்டு அந்த இடத்துல தண்ணியை வந்துட்டு ஜம்ப் பண்ணி க்ராஸ் பண்ணுறா. அப்பாடா, ஒரு வழியாக அவள் கையை பிடிச்சாச்சு, இனி விட்டவே கூடாது. வழக்கம் போல் டீ தான் கால் பண்ணுறான். 2 பேருமே ஒரு கையில் பொக்கே வச்சுருக்காங்க, ஒரு கையில் இன்னொருத்தருடைய ஹேண்ட்ஸை தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ கால் அட்டன் பண்ணணுன்னா கையை விட்டு தான் ஆகணும். சுகா வந்துட்டு அப்படியே மனசே இல்லாமல் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு யோஷனோட கையை விடுறாரு. சொல்லி தொலைடா. ஹை, எங்கே இருக்கீங்க? ஃப்ளார் பார்க்கில். எத்துக்கடா சும்மா சும்மா கால் பண்ணிகிட்ருக்க? உங்களுக்கு ஐடியா கொடுக்க தான் ஹை. கொடுத்த ஐடியாவே பண்ண விடாமல் திரும்ப திரும்ப கால் பண்ணி ஐடியா கொடுக்குறியா? நீ ஒன்று பிடுங்க வேணாம், எனக்கு ஐடியா வேணும்னா நானே கால் பண்ணுறேன். ஒழுங்கு மரியாதையாக காலை கட் பண்ணிவிடு, திரும்ப கால் பண்ணி தொலையாத, குன்றுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. வி வந்துட்டு, டேய் நம்ம தான் கால் பண்ணி டென்ஷன் பண்ணுறோம் போலடா, ஐடியா வேணும்னா அவரே கால் பண்ணுறாராம், திட்டுறாருடா. இப்போ ஜிம்மனும் ஜேகேவும் சிரிக்கிறாங்க. சரி விட்றா, பார்த்துக்கலாம். இப்போ சுகா வந்துட்டு திரும்ப அவளோட கையை பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போது சார், அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காரலாமா? அந்த வியூ செம்மையாக இருக்குல்ல. வா போகலாம். இப்போ 2 பேரும் ரொம்ப க்ரீனிஷாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் போயிட்டு கீழே உட்காடுறாங்க. கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்காங்க. சன் செட் ஆகுது. அப்போ சும்மா யோஷன் வந்துட்டு நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறா. சுகா வந்துட்டு அவள் பேசுகிறது எல்லாத்தையும் அப்படியே சைலண்ட்டாக கவனிச்சிட்டே அவளையே பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக அவளை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் யோஷனுக்கு அது எதுவுமே புரியலை. அவள் பாட்டுக்கு அங்கே எங்கேயுமா வேடிக்கை பார்த்து ஒன்னொன்னையும் காமிச்சு ஒன்றொன்னா பேசிகிட்ருக்கிறா. வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. உன்னை காணும் முன்னே என் உலகம் தொடங்கவில்லை, உன்னை கண்ட பின்னே என் உலகம் இயங்குதடி. வானத்தில் ஏறியே மின்னல் பிடிக்கிறவன், பூக்களை பறிக்கவும் கைகள் நடுங்குகிறேன். கனவு பூவே வருக,
உன் கையால் இதயம் தொடுக எந்தன் இதயம் கொண்டு நீ உந்தன் இதயம் தருக. சுகா அப்போது எங்கே இன்னும் காணோம் அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. அப்போது ஒரு ஷாப்கீப்பர் வந்துட்டு ஒரு ஃபுல் ஒயிட் ரோசஸாக இருக்கக்கூடிய ஒரு பொக்கே, பெரிய பொக்கே, அதை எடுத்துகிட்டு வந்து சுகா கிட்டே கொடுக்குறாரு. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாரு. யோஷன் அதை கவனிக்கவே இல்லை. அவன் ஏதோ ஒரு பக்கம் திரும்பி வேடிக்கை பார்த்துட்ருக்குறா. அப்போ சுகா வந்துட்டு இப்போ அதை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு யோஷன் சொல்லுங்கள் மிஸ்டர் சுகா. சுகா வந்துட்டு அவகிட்ட இருக்கிற பொக்கேவை அப்படியே கொடுக்கலான்னு நினச்சி எடுக்கிறாரு. அப்போது பயங்கரமாக மழை வருது. 2 பேரும் வேகமாக அங்கே இருக்கிற பொக்கே அவங்களோட பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஷாப்கிட்ட இருக்கிற ஷெட்டு கடையில் போயிட்டு நிற்கிறாங்க. பயங்கரமாக மழை அடித்து ஊற்றிட்டுருக்குது. யோஷன் வந்துட்டு அவள் பாட்டுக்கு மழையில் கையை நீட்டி ஜாலியாக விளாண்டுட்டுருக்குறா. ஒரு கையில் பொக்கையை வச்சுட்டு ஒரு கையில் மட்டும் தண்ணியில் கையை நீட்டி விளாண்டுட்டுருக்குறா. சுகாவும் அவரோட பாக்கெட்டில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே அவளையே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. 2 பேர் கையிலையுமே ஒரு பொக்கே இருக்குது இன்னும். இப்போ சுகா வந்துட்டு கையில் 2 பொக்கே வச்சுருக்கிறாரு. ஆனால் அந்த ஒயிட் பொக்கேவை யோஷன் இன்னும் கவனிக்கவே இல்லை. இப்படியே டைம் ஒரு 8:30 வரைக்கும் ஆகுது. லைட்டாக மழை குறைஞ்சி லேசான சாரல் தான் வந்துட்டு விழுந்துட்டுருக்கு. மிஸ்டர் சுகா, பசிக்குதா? ஆமாம் சார், மழை தான் குறைஞ்சிருச்சுல்ல, போகலாமா? வா. இப்போ ரிட்டன் போகிறாங்க. போகிற எல்லா பிளேஸ்லேயுமே நிறைய தண்ணியாக இருக்குது, அங்கங்கே தேங்கி நிற்குது. யோஷன் அப்படியே முழிக்கிறா, இது எப்படா க்ராஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுகா அப்படியே நாட்டியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவகிட்ட கையை நீட்டுறாரு. யோஷனும் சிரிச்சுக்கிட்டே அவரோட கையை ஹோல்ட் பண்ணுறா. ஜஸ்ட்டு ஃபார்மலாக பிடிச்சவ சடனாக டைட்டாக பிடிச்சிக்கிறா. அப்போது சுகாவுக்கு வந்துட்டு ஒரு ஷாக்காகவும் இருக்குது, சர்ப்ரைஸாகவும் இருக்குது. மிஸ்டர் சுகா, உங்கள் கை நல்லா வார்மாக இருக்குது, கொஞ்ச நேரம் இப்படியே பிடிச்சிக்கட்டுமா? ஓகே, லைஃப் லாங் இப்படியே பிடிச்சி போடி. ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே, அதனால வா. உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே, தினம் உயிர் வாங்குதே. உன் தோளில் சாய்ந்து கண்மூடி வாழ என்னுள்ளம் மலை பாயுதே, ஐயோ தடுமாறுதே. 2 பேரும் இப்படியே கை பிடிச்சிட்டே நடந்துக்கிட்டே கார் வரைக்கும் வராங்க. அப்போது காரில் பேக் சீட் ஓப்பன் பண்ணி அந்த பொக்கேவை உள்ளே வச்சுட்டு யோஷன் சுகா கையில் இருக்கிற பொக்கேவையும் வாங்கி உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறா. இது என்ன சார், ஒயிட் ரோசஸ்? நான் வாங்கலையே. நான் தான் வாங்கினேன். இது யாருக்கு சார்? உனக்கு தான். அப்போ சுகா வந்துட்டு மனசுக்குள்ளேயே ஐயோ ஐ லவ் யூன்னு சொல்லிடுடா அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு. ஆனால் அவரால் அதை சொல்ல முடியல. எனக்கா? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, என்னால் சொல்ல முடியல, நீயே புரிஞ்சுக்கோடி. ஒயிட் என்னோட ஃபேவரட் கலர். தேங்க்யூ சார், ஐ லவ் திஸ். பார்த்தேன், அதான் வாங்கினேன். ஓகே சார், போகலாமா, பசிக்குது. வா அப்படின்னு 2 பேருமே இப்போ காரில் உட்காடுறாங்க. சுகா காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போகிறாரு. யோஷன் அப்போ யோசிக்கிறா, சுகா எதையுமே அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாரே. இப்போது ஃப்ளார்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாருன்னா ஒரு வேளை. ஹோட்டல் வந்துருச்சு, போகலாமா? போகலாம் சார். இப்போ 2 பேருமே ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக இன்னும் கையில் வந்துட்டு சுகா கொடுத்த பொக்கேவாவை கீழே வைக்கல, இவ்வளோ நேரம் மடியில் தான் வச்சுருந்துருப்பா. இப்போ ஹோட்டலுக்குள்ளே போகும்போதும் அதை கையில் எடுத்துக்கிட்டே தான் போகிறா. சுகா அதை நோட் பண்ணுறாரு. அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. உள்ளே போயிட்டு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ கூட யோஷன் அந்த பொக்கேவை டேபிள் மேலேயோ இல்லை சேர்லேயோ வைக்கல, மடியிலே தான் வச்சுருக்கிறா. கையில் பிடிச்சிக்கிட்டே தான் சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ சுகாவுக்கு வந்துட்டு அதை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாகுது. ஒரு வேளை இவளுக்கு புரிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வர டைம் 9:45 ஆகுது. அவங்க வெளியே வந்தோடனே அந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படியே சுற்றி பார்த்தா அங்கே எந்த பிளேஸுமே ஓப்பனாக இல்லை, எல்லாமே க்ளோஸ் ஆகியிருக்கு. அந்த இடமே வந்துட்டு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. சுற்றி யோஷன் இதெல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கா. அப்போ சுகா, போகலாமா? சார், ரொம்ப லேட் ஆகிடுச்சு போல், இன்றைக்கி டைம் போனதே தெரியல. ஆமாம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 பேருமே காரில் போயிட்டு உட்காடுறாங்க. அப்போது யோஷனுக்கு ஒரு கால் வருது. தான் கால் பண்ணியிருப்பார். என்னம்மா ரொம்ப லேட்டாச்சு, கிளம்பிட்டிங்களா இல்லையா? கிளம்பிட்டோம் சார், இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் வந்துடுவோம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சார்.
சார் அப்புறம் அந்த டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வாங்க, அப்புறம் அதெல்லாம் பேசிக்கலாம். ஓகே சார். ஃபோனில் பேசிக்கிட்டே சீட் பெல்ட் மாட்டுறதுக்கு யோஷன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா. இப்போ சுகா அதெல்லாம் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணவா? ஆமாம் சார், கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இல்லை சார், வந்துருச்சு. மாட்டிட்டேன் சார், போகலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அப்போது கார் வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகிட்டு அப்படியே நடு ரோட்லேயே ஸ்டாப் ஆகுது. அப்போ தான் சுகா நோட் பண்ணுறாரு காரில் பெட்ரோலே இல்லைன்ட்டு. அவ்வளோ நேரம் அவர் அதை நோட் பண்ணியிருந்திருக்க மாட்டார். பெட்ரோல் தீர்ந்து போச்சு போல். அச்சோ, இப்போ என்ன பண்ணுறது சார்? பக்கத்தில் பெட்ரோல் பங்க் கூட இல்லையே. கேப் புக் பண்ணி போயிடலாம். ரொம்ப டைம் ஆச்சு சார். கேப் இப்போது இந்த டைமில் வருவாங்களா? ட்ரை பண்ணி பார்க்குறேன், பொறு. ஓகே சார். புக் ஆயிடுச்சு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே சார். அப்படின்னு 2 பேரும் இப்போ காரோட ஃப்ரண்ட் சைடில் தான் போகிறாங்க. போயிட்டு காரில் ஃப்ரண்ட்டில் சாஞ்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ யோஷன் கையில் இன்னும் அந்த புக்கையே வச்சிட்ருக்கிறா. சுற்றி பார்க்குறா. ரொம்ப இருட்டாக இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட் தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்போ சுகாவில் பார்த்துட்டு, ஓய் பயமாக இருந்தா பக்கத்தில் வந்து நில்லு அப்படி சொன்ன உடனே யோஷன் பக்கத்தில் போயிட்டு நிற்கிறா. இப்போ 2 பேரோட ஆர்ம்ஸும் டச் ஆகுது. சுகாவில் திரும்பி பார்க்குறாரு, அவளும் சுகாவை திரும்பி பார்க்குறா. எனக்கு பயம்லாம் இல்லை, அதான் நீங்கள் என் கூட இருக்கீங்கல்ல. இப்போ சுகா வந்துட்டு அந்த பக்கமாக திரும்பி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ மனசுலையும் நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது போல் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ சுகாவுக்கு ஒரு கால் வருது. ஹலோ சார், கேப் புக் பண்ணியிருந்தீங்க. சாரி சார், லொக்கேஷன் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த டைமில் வர முடியாது. வர முடியாதா? இப்போ சொல்கிறீங்க? பிக்கப் ட்ராப் பண்ணுறது தானே உங்கள் வேலை. எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் அதுக்கு தான் சார்ஜ் பண்ணுவீங்கள்ல, அப்புறம் என்ன வரதுக்கு வலிக்குது? சார் என்னாச்சு? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கேப் டிரைவர் வர முடியாதாம்மா அப்படின்னு காலை கட் பண்ணுறாரு. டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் ஜங்குக் டே இல்லைனா ஜிமினுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க சார். அப்போது வேகமாக வந்து ஃபோன் எடுத்துகிட்டு கால் பண்ணுறா. எப்போவுமே ஜங்குக், ஜிமின் அண்ட் டே 3 பேருமே வந்துட்டு ஒரே ரூமில் தான் தூங்குவாங்க. டேயோட ரூமில் தான் தூங்குவாங்க. விளையாடணும் அப்படின்னா ஜங்குக்கோட ரூம்லையாவது அல்லது கேமிங் ரூம்லையாவது தான் விளையாடுவாங்க. ஸோ ஜிமினோட ரூம் மோஸ்ட்லி யூஸே இருக்காது. ஜிமின் அப்பப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் தான் உள்ளே வருவானா இருக்கும். ஸோ அதனால் யோஷனோட முக்கால்வாசி திங்ஸ் அந்த ரூமில் தான் இருக்கும். இப்போது யோஷன் ஜங்குக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுறா. அவனோட மொபைல் சைலண்ட்டில் இருக்குது, அவன் அட்டனே பண்ணலை. சரின்னு டேக்கு கால் பண்ணுறா. அவனோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. ஐயோ, ஜிமினாவது ஃபோன் எடுத்துடணும் அப்படின்னா ஜிமினுக்கு கால் பண்ணுறா. இப்போ ஜிமின் அட்டன் பண்ணி, என்னடி இந்த டைமில் கால் பண்ணுற? எதுவும் பிரச்சனையா? ஆமாம் ஜிமினா, பெட்ரோல் இல்லாமல் கார் நின்றுச்சு. வேறு கார் எடுத்துகிட்டு வரியா? சரிடி, லொக்கேஷன் ஷேர் பண்ண வரான். சரிடா, இது அனுப்புகிறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறா. மிஸ்டர் சுகா, ஜிமின் வரா. ஓகே. ஷாப்பிங் முடிஞ்சிட்டு வீட்டுக்கே போயிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் உன்னை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ டைம் ஆகி இப்போ பெட்ரோல் இல்லாமல் நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டேன். ஐம் சாரின்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார், உங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. இப்போ சுகா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இன்றைக்கி என் லைஃப்லேயே மறக்க முடியாத நாள் சார். இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இப்போ கூட நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்? எனக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்தோம். மழைனா ரொம்ப பிடிக்கும். நிறைய நேரம் இன்றைக்கி நான் மழையில் என்ஜாய் பண்ணேன். அண்ட் நைட்டில் யாரும் இல்லாத ரோட்டில் நடந்து போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் பயத்தில் நான் வெளியவே வந்ததில்லை. இன்றைக்கி அதுவும் நடந்துருச்சே. இன்றைக்கி எனக்கு பிடிச்ச எல்லாமே நடந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் கூட. இப்போ பைக் ஹாரனோட சவுண்ட் கேட்குது. ஜிமினும் டேவும் தான் வந்திருப்பாங்க. என்னடா காரில் வரலையா? நாங்கள் எப்படிடா வருது? இப்போ சுகா வந்துட்டு இப்போ என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படியே ஒரு ஷாக்லேயே இருக்கிறாரு. இல்லடி, பைக் வெளியே இருந்துச்சு, அதான் எப்படியும் நாளைக்கு கார் எடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வரணும்ல, அதான் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டேன். இரு, பெட்ரோல் ஃபில் பண்ணுறேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு யோஷனோ ஜிமினோ பின்னாடி பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போது டேவங்க வந்துட்டு சுகாவை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் முன்னாடி கையாட்டிகிட்ருக்குறான். என்னடா என்னாச்சு? ஹாய், ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? கிட்டத்தட்ட. அப்படின்னா எனக்கு அவளை பிடிக்கும்னு புரிய வச்சுட்டேன். ஆனால் இன்னும் ஓப்பனாக சொல்லலை. அவளுக்கும் ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
சார் போகலாமா? பெட்ரோல் போட்டாச்சு. ம், போகலாம். சரி, நான் ஜிமின் கூட பைக்கில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் டேயும் வந்துட்டு பின்னாடி காருக்கு பின்னாடி போகிறாங்க பைக் எடுக்கிறதுக்கு. இவங்க 2 பேரும் காருக்குள்ளே போய் உட்காடுறாங்க. மறுபடியும் சீட் பெல்ட் போடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா. வெயிட் பண்ணு, நான் ட்ரை பண்ணுறேன். ஆமாம் சார், ரொம்ப லாக் ஆயிடுச்சு, சுத்தமாக எடுக்க முடியல. இப்போ சுகா அவரோட சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு யோஷனோட சீட் பெல்ட்டில் லாக் ஆனதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவருடைய ஃபேஸும் யோஷனோட ஃபேஸும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. சுகா அதை கவனிக்கவே இல்லை, அந்த சீட் பெல்ட் கூடயே போராடிட்டுருக்காரு. ஆனால் யோஷன் கண்ணையே சிமிட்டாமல் சுகாவையே தான் பார்த்துட்ருக்கா. சுகா திரும்பி பார்த்துட்டு இது வராது போல் அப்படின்னு திரும்புகிறாரு. ஆனால் யோஷன் கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்ருக்கிறத பார்த்துட்டு சுகாவுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. சுகாவும் அவளையே பார்த்துட்ருக்காரு. அவளோட பார்வையில் அவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் சுகாவோட லிப்ஸுக்கும் யோஷனோட லிப்ஸுக்கும் இருக்கக்கூடிய கேப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. சுகா அவளை கிஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வராரு. சுகாவோட இன்டென்ஷன் புரிஞ்சு யோஷன் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறா. அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு சுகாவுக்கு புரிஞ்சிருச்சு. கிஸ் பண்ண கிட்ட போகிறாரு. ஜஸ்ட் ஒரு செகண்ட் அவங்களோட 2 பேரோட லிப்ஸும் டச் ஆகிற டைமில் கார் விண்டோவை தட்டுற சவுண்ட் கேட்குது. சுகா டக்குன்னு சீட்டில் உட்காந்துட்டாரு. யாருன்னு திரும்பி பார்க்குறாரு. டே தான் தட்டினது. டே, என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு விண்டோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கேட்குறாரு. என்ன பண்ணுறீங்க ஹைன்? நீ இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னடா உனக்கு வேணும்? இல்லை, இன்னும் காரை ஸ்டார்ட் பண்ணல, ஸோ மறுபடியும் காரில் எதாவது பிரச்சனையான்னு பார்க்க வந்தேன். ஒன்றும் இல்லை அப்படின்னு காரை சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போதுமா போ. யோஷன் வந்துட்டு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து போய் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி அப்படியே உட்காந்துருக்கா. அப்படியே அதை நோட் பண்ணுறா. பேபி, காரில் ஏசி ஒர்க் பண்ணலையா? உனக்கே இப்படி வேர்க்குது? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஏசியோட ஸ்விட்ச் ஆன் பண்ணுறா. ஏசி ஆன் பண்ணலடா, அதான் வேர்க்குது. ஓ, சரி சரி சரி, வாங்க நான் போகிறேன். போட்டே அங்கேருந்து போயிட்டான் சுகா. அது சீட் பெல்ட்டு இருக்கட்டும் சார், பரவாயில்ல, நம்ம போகலாம். இப்போது யோஷனுக்கு வந்துட்டு இப்போ என்ன நடந்துச்சோ அதை நினச்சி அப்படியே ஸ்டொமக்கெல்லாம் பட்டர்ஃப்ளைஸாக பறந்துட்டுருக்கு. சுகாவுக்கு அதே நேரத்தில் ஒரே பயமாக இருக்குது. எங்கே இவன் நம்மளை பார்த்து இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணான்னு கேட்டுருவாளோ அப்படின்னு பயப்படுறாரு. ஐயோ, அப்படி கேட்டுட்டானா அவளுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை திரும்பியே பார்க்காம வராரு. யோஷனும் ரொம்ப வெக்கத்தில் அவரை திரும்பியே பார்க்கல, அவரை ஃபேஸே பண்ண முடியல அவளால். 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்காமலேயே ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. பட் ஸ்டில் யோஷனோட கையில் அந்த பொக்கே இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போது வீட்டுக்கும் வந்துட்டாங்க. கார் ஸ்டாப் ஆயிடுச்சு. சுகா யோஷனை பார்த்துட்டு யோஷன், ஏய் யோஷன், ஓய். அவள் காதில் எதுவுமே விழுகல. அப்போ என்ன நடந்துச்சோ அதையே நினச்சிக்கிட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கா. இப்போ சுகா வந்துட்டு கிஃப்ட்லாம் ரெண்டுத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டு உள்ளே வச்சுட்டு வராரு. வெளியே வந்துட்டு திரும்ப கையில் பொக்கேவே எடுத்துக்கிட்டு யோஷனுக்கு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அவள் காது கிட்ட போயிட்டு ஓய் இப்போ டக்குன்னு ரியாலிட்டிக்கு வரா. மிஸ்டர் சுகா. வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன யோசனையில் இருக்க? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது வா இறங்கு. அந்த கிஃப்டெல்லாம் அதெல்லாம் உள்ளே கொண்டு போய் வச்சுட்டேன். ஓகே சார், இதோ வரேன். கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்கிற பொக்கேவை வாங்கிக்கிறா. சுகா ரூமுக்கு போகிறாரு. ஜிமின் வி கூட அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க, உள்ளே போய் தூங்க போயிட்டாங்க. இப்போ யோஷன் வந்துட்டு பொக்கேவை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியில் வந்து டைம் பார்க்குறா. டைம் ஒரு 11:30 ஆயிடுச்சு. ஐயோ, 11:30 ஆயிடுச்சு, இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது? இப்போ ஜெஹோப் ரூம்லேருந்து வெளியில் வராரு. கையில் ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் இருக்குது. ஏய் யோஷன், இன்னும் நீ இங்கே என்ன பண்ணுற? இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. சரி, உன் ஃப்ரெண்டு தியாக்கு கால் பண்ணி சொல்லிவிடு, இன்றைக்கி இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ. ஓகே சார். ஜெஹோப் நேராக போயிட்டு சுகாவோட ரூம் டோரை நாக் பண்ணுறாரு. என்னடா? ஏண்டா இவ்வளோ நேரம் அவளை கூட்டிகிட்டே சுற்றினேல, அவளை வீட்டில் ட்ராப் பண்ணியிருந்துக்கலாம்ல. எதுக்கு? இங்கேயே ஸ்டே பண்ணட்டும். ரூமில் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், போ ஃப்ரெஷ் ஆகிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கு. சரிங்க சார்.
இப்போ யோஷின் சுகாவோட ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வரா. ஆக்சுவலாக அதுக்கே அவளுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அப்போது வெளியே வந்து பார்த்தா சுகா அங்கே இல்லை. எங்கே அங்கே வந்தாருன்னா காரில் நடந்ததை பற்றி ஏதாவது கேட்டுருவாரோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் பார்க்குறதுக்குள்ளே இங்கேருந்து ஓடிடலான்னு நினச்சிட்டு வேகமாக ஜிம்மன் ரூமுக்கு போகிறா. அவளுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ ரூமில் போனோடனே லைட் கூட ஆன் பண்ணாமல், எப்போவும் இவங்க எல்லோரும் டே ரூமில் தானே தூங்குவாங்க, அதனால் அவள் பாட்டுக்கு அப்படியே போய் பெட்டில் படுத்து ஒரு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குறா. இன்றைக்கி நடந்ததை ஃபுல்லாக நினச்சி பார்த்துட்ருக்கா. அவளுக்கு அப்படியே ஸ்டமக்கெல்லாம் பட்டர்ஃப்ளைஸாக வந்துட்டுருக்கு. சுகா கூட ஷாப்பிங் வந்தது, ஃப்ளார் பார்க்கில் கை பிடிச்சி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ளார்ஸ் வாங்கி கொடுத்ததுன்னு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்குறா. அப்படியே பில்லோவை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறா. ஒரு 1/2 hour ஆகுது. அப்போது அவன் மேலே யாரோ கை போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பயந்து போய் யாருன்னு திரும்பி பார்க்குறா. சரி ஓகேடா, இந்த எபிசோட் நம்ம இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மிச்சத்தை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் போடுறேன். ஏன்னா இப்போவே வந்துட்டு டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகேடா, லவ் யூ ஆல், லவ் யுவர் செல்ஃப், பை பாய், டேக் கேர்.